ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த டோனார் எக் பற்றி சொல்லுங்கள், அது ப்ராப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டோனார் எக் ப்ரொசீஜர் ஐவிஎஃப்பில் என்ன பண்ணுவாங்க, அதனோட காஸ்ட் என்ன, சக்ஸஸ் என்ன, அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டோனார் எக் ப்ரொசீஜர். இந்த டோனார் எக் ப்ரொசீஜர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தவங்க ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஐவிஎஃப் போகிறாங்க. அவங்கக்கிட்ட எக்கு பார்த்திங்கன்னா சரியான குவான்டிட்டி இல்லை அப்படின்னும் போது, அதாவது பேஷண்ட்டுக்கு அவங்களோட ஓன் எக்கில் கன்செப்ஷன் இல்லை அப்படின்னும் போது டோனார் எக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லை ரிப்பீட்டடாக ஒருத்தவங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, இல்லைனா ஒரு தடவையும் ஐவிஎஃப் பண்ணும்போது மிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த எக் டோனார் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த எக் டோனார் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யங் ஏஜில் இருக்குவாங்க இல்லையா. ஸோ இந்த 21, 22, 23, 24 அந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க, இல்லை கல்யாணம் ஆனவங்களே பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களை பார்த்திங்கன்னா சில பேர் எக்கு டொனேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்கிட்ட பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்மிஷனோட எக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன்லாம் கொடுப்பாங்க. நார்மலாக நம்மளுக்கு ஒரு எக் பிக்கப் டைமில் என்ன மாதிரிலாம் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்லாம் நம்மளுக்கு கொடுத்து நம்மளோட ஹார்மோன்ஸை கரெக்டாக கொண்டு எக் கலெக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த எக்கு கொடுக்குறவங்கள அந்த டோனாருக்கும் பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர். ஸோ டாக்டர் பார்த்திங்கன்னா உங்கள் பெர்மிஷனோடு தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு டோனார் எக் ஓகேவா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் வில்லிங் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபீமேலோட எக்கை கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன் அந்த 14 days கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்களோட கருமுட்டையை கலெக்ட் பண்ணி உங்கள் ஹஸ்பண்டோட விந்தணுவோடு சேர்த்து அதை எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை ரெடி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி உங்களை வர சொல்லுவாங்க. வர சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கும் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட் கொடுத்து உங்களோட எண்டோமெட்ரியமை ரெடி பண்ணி உங்களோட ஹார்மோன்ஸை கரெக்டாக கொண்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த 14th day பிளட் டெஸ்ட் பண்ணுறது, பாசிட்டிவ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொசீஜர் நெக்ஸ்ட்டு நடக்கும். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற டவுட்டு, இந்த டோனார் எக்கு யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 40 years அபோவ் இருக்கிறவங்களுக்கு, 40 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த எக்கு குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த டோனார் எக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியர். நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு என்னதான் அவங்களோட ஓன் எக்லேயே எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணுவாங்க, பட் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது டோனார் எக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கருமுட்டைகள் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை கருமுட்டையே இல்லாதவங்களுக்கு இந்த ப்ரொசீஜரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர், அதாவது கருமுட்டைகள் வரும் ஆனால் அது ஒரு மெச்சூர்டான கருமுட்டையாக வராது. ப்ரீமெச்சூர்ன்றது பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான ஃபாலிகல்ஸ் மட்டும் தான் அவங்களுக்கு வருமே தவிர ஒரு ப்ராப்பர் எக்கு என்ன சைஸில் இருக்கணுமோ அந்த சைஸ் அவங்களுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் டோனார் எக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில பேருக்கு ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டோனார் எக் ப்ரிஃபர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜெனட்டிக் இஷ்யூவை அவாய்ட் பண்ண இந்த டோனார் எக் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போது டோனார் எக்கில் ஐவிஎஃப்பில் என்ன ஸ்டெப் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐவிஎஃப்பில் ஒரு டோனார் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தி ஃபீமேலாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்த்தி ஃபீமேலாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்டு, ஸ்க்ரீனிங்கு அது எல்லாமே ப்ராப்பராக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது டோனார்
கொடுக்க போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து அவங்களுக்கு கருமுட்டையை வளர வைப்பாங்க. டோனார் கிட்டத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கை வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செட்டில் பண்ணிடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, உங்ககிட்டயும் ஒரு கன்சர்ன் ஃபார்மில் சைன் வாங்குவாங்க. அதாவது உங்களுக்கு யார் வந்து கருமுட்டைகளை தானம் பண்ணுறாங்களோ அவங்களோட எந்த டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்களோட எந்த டீட்டெயிலுமே அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு கன்சர்ன் ஃபார்மில் உங்ககிட்ட சைன் வந்து வாங்குவாங்க. அது வந்து ஐவிஎஃப்ல வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நடக்கிற ஒரு ப்ரொசீஜர். அந்த கன்சர்ன் ஃபார்மில் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சம்மதம் அப்படின்னா அதை நீங்கள் சைன் போட்டு அந்த ப்ரொசீஜரை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹெல்த்தியான ஃபீமேல் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண எக்கை வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுவாங்க. அது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வர வச்சு உங்களை வர சொல்லி உங்களுக்கு அந்த எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆன எம்ப்ரியோஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஐவிஎஃப்ல இதோட இந்த ஸ்டெப்ஸ் வந்து முடியுது. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. 14 டேஸ்க்கு அப்புறம் பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா அந்த ப்ரெக்னென்சிக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ, என்ன மெடிசன் ஃபாலோ பண்ணணும், என்ன இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் ரேட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக ஏஜ் இருக்கிறவங்க, ஒரு 40-45 ஏஜ் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜெனட்டிக் இஷ்யூவை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து மெயினான ஸ்டெப்பே இருக்குது. இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே நிறைய எமோஷ்னலாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், அந்த டோனார் கொடுத்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்கு இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் தினமும் ஃபீல் பண்ணுவீங்க. அது என் எக்கு இல்லை, என்னோடய எக்லேருந்து வரல, ஆனால் வந்து வேறு ஒரு ஃபீமேலோட எக்கில் தான் வந்து அந்த என்னோடய ஹஸ்பண்டோட விந்தணுவை வந்து சேர்த்து எம்ப்ரியோவாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது உங்கள் குழந்தைய நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியாதுன்ற மாதிரிலாம் சில பேர் ரொம்ப எமோஷ்னலாக என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து அதுக்கும் மேலே போயிட்டு ஃப்யூச்சரில் நான் இதை பற்றி கண்டிப்பாக என் குழந்தைக்கு நான் சொல்லியே ஆவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் வந்து பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்வேன்னா, டோனார் எக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்க கொடுக்கறது தான். ஆனால் அந்த விந்தணு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோடது தான். ஸோ அதை நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கர்ப்பப்பையில் தான் அந்த குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுறாங்க, வளர்கிறாங்க. எல்லாமே வந்து உங்களை மாதிரி தான் அவங்க வந்து அந்த பேச்சாகட்டும், ஒரு பிஹேவியர் ஆகட்டும், அந்த ஒரு கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே உங்களை மாதிரி தான் வரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. ரொம்ப இந்த எக் டோனார் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டோனார் ப்ரொசீஜர்னே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வந்து அழுவீங்க. கண்டிப்பாக வந்து சில பேரால் வந்து அந்த ப்ரொசீஜரை ஏற்றுக்க முடியாமல் கூட போகும். ஆனால் வேறு வழி இல்லை, நான் பண்ணி தான் ஆகணுன்றதை கூட நீங்களே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த டோனார் எக் ப்ரொசீஜரில் வந்து இருக்குது. எமோஷ்னலாக நீங்கள் ரொம்ப 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 வீக் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட்டு கொஞ்சம் மற்ற ஐவிஎஃப்பை விட கொஞ்சம் அதிகம். உங்களுக்கு வந்து மேபி வந்து ஒரு 1 lakh 1.5 lakh அதிகமாகலாம். காஸ்ட் அண்ட் சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தலாம். காஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 lakh கிட்ட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். இந்த மாதிரி டோனார் எக் வச்சு பண்ணுறதுனால ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுமே ப்ரைஸ் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து வரும். சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 50 to 60 or 70% சக்ஸஸ் ரேட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்வேன்னா, கன்க்ளூஷனாக உங்களுக்கு இந்த டோனார் எக் ப்ரொசீஜரில் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து பண்ணிக்கலாம். அபோவ் 40 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். 40 வயசு ஆகியும் எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இல்லை எனக்கு வந்து என்னோடய ஓன் எக்கில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு 6 month வந்து ஒரு ஹெல்த்தியான டயட்டை வந்து எடுத்துகிட்டு நல்ல ஒரு வாக்கிங், எக்ஸசைஸ், மெடிடேஷன் இதெல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஐவிஎஃப் போங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 எக்கு கிடச்சா கூட அந்த எக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அது வந்து உங்கள் ஹஸ்பண்டோட விந்தணுவோடு சேர்த்து எம்ப்ரியோவாக ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வைக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ஜெனட்டிக் இஷ்யூ வந்து இருக்கும். ஜெனட்டிக் இஷ்யூனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐவிஎஃப் ஃபெயிலியர், மிஸ்கரேஜஸ் வந்து ஆகும். அவங்களுக்கு இந்த டோனார் எக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். ஃபைனலாக நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, டோனார் எக்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஐவிஎஃப் பண்ணுற டாக்டர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி நீங்களே வந்து பேசி
ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டோனர் எக் வந்து போகலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸாக போடுறேன். நிறைய பேர் ஐவிஎஃப் டயட் சார்ட்டு, பிசிஓடிக்கு, பிசிஓஎஸ்க்கு, வெயிட் லாஸ்க்கு, தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்கு கேட்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.